அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்ததிலே கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் கட்டமெல்லாம் எல்லாம் கரெக்டாக போட்டு வச்சு மேலே பிறந்த தேதி, டைம், இடம் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி கட்டம், நவாம்ச கட்டம் வரும். இந்த ஜாதகம் ஒரு வித்தியாசமான ஜாதகம். நான் அசந்து போன ஜாதகம். ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்துக்கு தொடர்பு இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகிற ஜாதகம். இவர் எங்கள் ஏரியாவில் தான் குடியிருக்கார். என்னை பார்க்க தினமும் வருவார், அடிக்கடி வருவார். ஒரு நாள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் என்னை இரவு 8 மணிக்கு பார்க்க வந்தார். நான் வீட்டுக்கு வாசலில் உட்காந்துருந்தேன். வரும்போதே அவர் புலம்பிக்கிட்டே வந்தார். சார், எனக்கு வீட்டில் ஒரே சண்டை, வேலைக்கு போன்றாங்க, நான் என்ன பண்ணுறது? வேலைக்கு போகத்தான் ஆசைப்பட்றேன், 6 மாதம் வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஒன்று அவனே பற்றி விட்டுறான், அல்லது எனக்கு பிடிக்காம நான் வந்துடுறேன், நான் என்ன பண்ணுறது? வீட்டில் ஒரே சண்டை, நான் வீட்டிலே இருக்கேன்னு சொல்லி வீட்டுக்காரம்மா கூட சண்டை போடுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் என்கிட்ட பேசினார். உடனே ஒரு மஞ்சள் பாக்கெட்லேருந்து அவருடைய ஜாதகத்தை எடுத்து கொடுத்து, ஐயாட்ட போய் உன் ஜாதகத்தை காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு அவர் வீட்டுக்காரமாக அனுப்பி விட்டுச்சான். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு மஞ்சள் பாக்கெட்டில் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு என்னைய பார்க்க வந்தார். இரவு 8 மணி. சரியா, என்ன இந்நேரத்தில் வந்திருக்கு, 8 மணி ஆச்சே, நான் நாளைக்கு உனக்கு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் வேலைக்கு ஒரு 3 லட்ச ரூபா ஒருத்தன்ட்ட கொடுத்தேன், அவன் ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறான், வேலையே தரலை, வேலையே கிடைக்க மாட்டேது, என்னதான் எனக்கு பிரச்சனை, குடும்பத்தில் நித்தமும் சண்டை நடக்குது, நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு ரொம்ப விரக்தியாக அவர் பேசினார். சரி, நோட்டை ஐடியாக பார்ப்போம் அப்படின்னே மஞ்சள் பைக்கெட்டிலேருந்து ஒவ்வொரு தாளாக எடுத்து கொடுத்தார். என்னையா நோட்டு ஐடியானா ஒவ்வொரு தாளாக எடுக்கிற அப்படின்னே. சார், 40 வருஷம் ஆச்சு, கிழிஞ்சு போச்சு அப்படின்னார். இப்போது வாழ்க்கையே கிழிஞ்சு போய் தான் கிடக்கு. ஜாதக நோட்டை எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்கணும், எவ்வளோ ஐதீகமாக வச்சுருக்கணும். நீ என்னடானா நான் ஜாதக நோட்டை போய் கிழிச்சு வச்சு ஒவ்வொரு தாளாக எடுத்து கொடுக்குற, 10 தாள் நீட்டுற அப்படின்னு சொல்லி அவரை செல்லமாக ஒரு சத்தம் போட்டேன். பாருங்கள் சார், என்னுடைய ஜாதகத்தை பாருங்கன்னாரு. உடனே நான் பார்த்தேன். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேலை, பதவி எல்லாமே 10ஆம் இடம். இங்கே இவருக்கு 10ஆம் இடத்தினுடைய அதிபதி புதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். அப்போ வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்படியே வேலை கிடைச்சா நினச்சி நிற்குமா? கிடைக்காது. 10க்குரியவன் 12, 6, 8, 12 மறைஞ்சால் நிரந்தர வேலை கிடைக்காது. ஆனால் எத்தனையோ அரசு ஊழியர்கள் இருக்காங்க. இந்த 10ஆம் இடத்தினுடைய அதிபதி 6, 8, 12 மறைஞ்ச அரசு ஊழியர்கள் இருக்காங்க. கரெக்டாக அந்த 10ஆம் அதிபதியினுடைய திசை நடக்கும்போது பதவியை இழந்திருக்காங்க, வேலை பார்க்க முடியாது. 10ஆம் அதிபதி திசை புதன் திசையில் ஒரு அரசு ஊழியர் ஜெயிலுக்கு போய் வாழ்க்கையை இழந்து வேலை இல்லாமல் இப்போ கிடைக்காரு. கரெக்டாக இதே மாதிரி அமைப்பு, இதே லக்கணம் தான், தனுசு லக்கணம். 10ஆம் இடத்தின் அதிபதி புதன் 12 மறைவு. புதன் திசை ஆரம்பிச்சிச்சு, செய்யாத தப்புக்கு ஜெயிலில் தூக்கி போட்டு 60 நாள் ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலையை இழந்துட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எப்போ கிடைக்கும் அப்படின்றது ஆலோசனை வாங்கிட்டு போனார். இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் ரொம்ப வீக்காக இருக்குது. புதன் அங்கே மறைந்திருக்கிறது. 6ஐ விட 8 மறைவு அதிகம், 8ஐ விட 12 மறைவு அதிகம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்பா, உனக்கு 10ஆம் இடத்தினுடைய அதிபதி 12 மறைஞ்சதுனால வேலை வாய்ப்புக்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே பார்த்தா 5ல் ராகு. இந்த வீடியோவை நீங்கள் நல்லா கவனித்து கூர்மையாக பாருங்கள். இதில் ஏகப்பட்ட ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்பே இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு நான் சொன்னேன். நான் இப்போ 10ஆம் இடத்த விட்டுட்டேன். விடிய வேலை இல்லாட்டி போயிட்டு போகுது, வேலை இல்லாட்டி பிழைக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு
5ஆம் இடத்தை பார்த்தேன். என்னையா 5ல் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஏன்யா இருக்கக்கூடாதா அப்படின்னாரு. 5ல் ராகு இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு அர்த்தம்யா. 5ல் ராகு இருந்தால் உங்கள் பிள்ளையோடைய ஜாதகத்தை பூரா பார்க்கணும். உங்கள் பிள்ளை ஜாதகம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், ஏன் ஜாதகத்தை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன், பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வரலன்னாரு. உங்கள் பிள்ளை ஜாதகத்தை உடனே பார்க்கணும். அதாவது 5ஆம் இடத்தில் ராகு இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துட்டா தன்னுடைய பெத்த பிள்ளை மரணத்தை தழுவும் என்பது ஜாதக விதி. அதாவது குறைந்த ஆயுள் உடையவனை அவன் பெற்றெடுப்பான் அப்படின்னு அர்த்தம். உடனே நான் கேட்ட உடனே அவர் பதறி போய் வீட்டுக்காரம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பீரோக்குள்ளே பிள்ளையோடைய ஜாதகருக்கு எடுத்து அனுப்பு அப்படின்னாரு. உடனே ஒரு 5 நிமிஷத்தில் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஜாதகம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், தகப்பனுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் புத்திர தோஷம். அதாவது புத்திர தோஷம்னா குழந்தையே பிறக்காமல் இருக்கிறது புத்திர தோஷம். இது புத்திர சோகம். புத்திர சோகம்னா கடவுள் குழந்தையை கொடுத்துட்டு மீண்டும் பறிச்சுக்கிடுவார். அதுதான் இந்த புத்திர பிரச்சனையே 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்னை பயமுறுத்தியது. அதாவது ஜோதிட களஞ்சியத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை உங்களுக்கு எவிடன்ஸோடு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த மூல நூல் ஜோதிட களஞ்சியம்னு. இது மிக பழமையான நூல், 1939. பாருங்கள், விலை 2 ரூபா. பெரிய புத்தகம், கிட்டத்தட்ட எவ்வளோ 400-500 பக்கம் இருக்குது. இந்த புத்தகத்தில் ஒரு செய்தி நான் படிச்சிருக்கேன்ப்பா. 5ல் ராகு இருந்தால் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மேலே பாருங்கள். ஜனன ராசிக்கு 5ஆம் ராசியான புத்திரஸ்தானத்தில் கருநாகம் இருக்க, அதாவது ராகு இருக்க, பாலர்கள் பிறந்து மரணமடைவார். மேற்படி 5ஆம் ராசியில் கேது இருக்கினும் பாலர்கள் பிறந்து இறப்போம் என்பர். பரிசுத்தமாகிய ஜனன ராசி அதிபதி புத்திரஸ்தானாதிபதியாகிய 5ஆம் ராசியிலும் 5ஆம் ராசி அதிபதி புத்திரஸ்தானத்தில் ஆட்சி உச்சங்களால் வழி பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகனுடைய வாலிப வயதில் மைந்தர் உறுதிப்பார் என்று கூறுவார். இப்போ நம்ம எடுத்துக்கிறது 5ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் இங்கே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? பாலர் பிறந்து மரணமடைவார். எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உடனே அந்த பிள்ளையினுடைய ஜாதகம் வந்துருச்சு. இப்போ இவருடைய ஜாதகத்தின்படி 5ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் தனக்கு பிறந்த குழந்தை பிறந்து கொஞ்ச வயசில் இறக்கும் என்பது ஜாதக விதி. அதைத்தான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக காட்டுறேன். இந்த பாட்டை கூட படித்து பார்த்துக்குங்க. மேலே ஜோதிட களஞ்சியம் 358வது பக்கத்தில் இந்த செய்தி இருக்குது. ரைட். இப்போ அந்த இவருடைய பிள்ளையுடைய ஜாதகம் வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. அதை இப்போ பாருங்கள், இதுதான் அந்த பொண்ணுடைய ஜாதகம். அவருக்கு எத்தனை பிள்ளை அப்படின்றத நான் கேட்கல, ஏன்னா எனக்கு தெரியும். அவருக்கு 4 குழந்தைகள். இப்போ பாருங்கள், இது மூத்த பிள்ளையுடைய ஜாதகம். 21/11/2010 காலை 57க்கு பிறந்தது. இரவு 10:57 இரவுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தது. ஏன் இந்த தேதியோடு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு செக் பண்ணுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த கட்டம் கரெக்டா, இந்த நவாம்சம் கரெக்டா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இதே வரும். இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, இப்போ ஆயுசு கம்மின்னு இருக்குது. 4 பிள்ளையில் எந்த பிள்ளை ஆயுசு குறைவுன்னு கண்டுபிடிக்கணும்ல. இப்போ மூத்த பிள்ளையோட ஜாதகத்தை பார்க்குறேன். பாருங்கள், 6ஆம் இடத்துல ராகு. 6ல் ராகு இருந்தாலே, ராகு திசை நடைமுறைக்கு வந்தாலே இளைய உடன்பிறப்புக்கு உயிராபத்து அப்படின்னு சொல்லி ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடலே இருக்குது.
அந்த பாடலை பாருங்கள். இது அக்காவுடைய ஜாதகம். இப்போ யாருக்கு உயிராபத்து ஏற்படும்? 4 பேர் பிறந்திருக்காங்க, கூட பிறந்திருக்காங்க. அந்த 4 பேர்த்தில் யாருக்கு உயிராபத்து ஏற்படும் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. அப்போ ஆயுஷ் பலத்தை பார்க்கணும்ல. அப்படி பார்க்கும்போது இங்கே அதிர்ச்சி ஆகிட்டேன். 6ல் ராகு இருந்தால் கூட பிறந்த தங்கச்சி தம்பிக்கு உயிராபத்து ஏற்படும் அப்படின்றது ஜாதக அலங்காரம். பாருங்கள், அதையும் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக. ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு? 6ஆம் இடத்துல இந்த ராகு வந்து உட்கார்ந்துருந்தா உடன்பிறப்புக்கு உயிராபத்து. பாருங்கள், இந்த புத்தகத்தில் 564வது பாடலாக வருது. ஜாதக அலங்காரம் புஸ்தகம் இருந்தால் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கங்க. 6ஆம் இடத்தில் ஆய கருங்கோள் வீராய் இருக்க மேவும் அவன் திசை பேராய் வரினும் பிளமுள்ள சகோதரம் நீராய் உயிர் விடும் நேமியோர் அறிய. கீழே விளக்கம் பற்ற பாருங்கள். 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தால் அந்த திசை வரும் காலகட்டத்தில் ஜாதகனுக்கு யோகங்கள் நடந்த போதிலும் 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் எதிரியை வெல்வேன். யார்? அவன் வெல்வேன். ஆனால் தங்கச்சி தம்பிக்கு உயிராபத்து ஏற்படும். ஜாதகனுடைய உடன்பிறப்பு உலகினர் அறியும்படி மரணத்தை தழுவ நேரிடும் அப்படின்னே எனக்கு, எப்பா உங்கள் பிள்ளையோடைய எல்லா ஜாதகத்தையும் கொடுங்கப்பா, அதை பூரா நான் பார்க்குறேன். எனக்கு இது யாருக்கு அந்த பிரச்சனை வரும், யாருக்கு உயிராபத்து வரும், அதை நான் தெரியணும். எனக்கு அடுத்த பிள்ளையோட ஜாதகத்தை கொடுப்பான்னு கேட்டேன். அடுத்த பிள்ளையினுடைய ஜாதகத்தை கொடுத்தாரு. இங்கே தான் அந்த விஷயமே இருக்குது. பாருங்கள், இது 2வது பிள்ளையோடைய ஜாதகம். எங்கே இருக்குது பாருங்கள், ஒரு சூத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதில் நிறைய விஷயம் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஆயுள் கெட்டியாக இருக்கணும்னா லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும். அப்போ லக்னாதிபதி சுக்கிரன் 8க்குரியவன், அட்டமாதிபதியும் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 12லே மறைந்து நீசமாகி விட்டார். லக்னாதிபதியும் 8க்குரியவனும் மறைந்து எங்கே இருக்கார்? 12ல் இருக்கார். இங்கே புதன் ஆட்சி பெற்றாலும் வக்கரமடைந்திருக்கிறது. 12லே புதன் மறைந்ததால் இங்கு நீங்கள் இப்படி எடுத்துக்கக்கூடாது, நீசபங்கம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. மறைந்து உள்ளது. புதன் வக்கரமடைந்து மிகவும் பலவீனமாக இருக்கிறது. மகாகவி காளிதாஸ் சொன்னார், குரு சுக்கிரன் புதன் இந்த மூவரும் 6, 8, 12ல் மறைந்தால் ஆயில் குறைந்த ஆயில், அல்ப ஆயில் என்று சொன்னார். அப்போ பாருங்கள், 8க்குரியவனும் இங்கே நீசமாயிட்டான், லக்னாதிபதியும் நீசமாயிட்டான். 8க்குரியவனோட யார் சேர்ந்துருக்கா? 6க்குரியவனும் சேர்ந்துருக்கான். அப்போ இது இதுதான் சிக்கலை கொடுக்கக்கூடியது. இப்போ 4ஆம் கிளாஸோ 5ஆம் வகுப்போ படித்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுள்ள ஒரு பெண் குழந்தை பாருங்கள், 10ஆம் அதிபதி ஆட்சி, 11ஆம் அதிபதி ஆட்சி. அப்போ தொழில் மூலம் லாபம் கிடைக்கும், சரியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இறைவன் மரணத்தை முன்கூட்டியே தருகிறார். அப்போ இவங்களுடைய திசை, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய திசை புதன் திசை, ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. புதன் சூரியனுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு, ராகு சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருக்காரு. பாருங்கள், 15/9/2025 4/4/2028 வரை இந்த பிள்ளைக்கு புதன் திசை ராகு புத்தி. இதை பார்த்த உடனே, என்னையா இந்த பிள்ளைக்கு என்னமோ நோய் என்னமோ இருக்கா அப்படின்னு. ஆமாம் சார், பிறந்ததுலேருந்து நுரையீரல் பிரச்சனை. ஒரு நாளைக்கு கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும், டாக்டருக்கு ஃபீஸ் மட்டும் 2000 ரூபா. அதுபோக மருந்து மாத்திரை அதெல்லாம் நிறைய ஆகுது. மாதம் 20,000 30,000 செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எல்லாமல்ல எம்பெருமான் சிவபெருமான் இந்த குழந்தைய காப்பாற்றி நல்ல ஒரு ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேன். கிரக அமைப்பு மிக கொடுமையானது. இதை காப்பாற்றுவதற்கு எம்பெருமான் சிவபெருமானை தவிர யாரும் இல்லை. இந்த குழந்தைக்கு தீர்க்காயுளை கொடுத்து நிச்சயம் வாங்க, அதுக்குரிய பரிகாரம் இருக்குது, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பரிகாரமும்
இந்த புத்தகத்தில் இருக்குது. நாகப்பிரதிஷ்டை பரிகாரம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ வர வேண்டாம், அந்த பொண்ணுக்கு நான் சொல்கிற டயத்தில் வாங்க, செய்வோம். இறைவனிடம் மன்றாடுவோம், இறைவனிடம் கேட்போம், தீர்க்காயலை கொடு என்று கேட்போம் அப்படின்னு ரொம்ப சோகத்தில் அவர் வேலைக்காக வந்தவர் கடைசியில் இப்படி ஒரு பதிலை சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் கூட்டு ஜாதக பலன். அப்பாவுடைய ஜாதகம் பிள்ளைக்கு பேசும், பிள்ளையினுடைய ஜாதகம் அப்பாவுக்கு பேசும். அப்படி ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகத்தோடு தொடர்புடையது. ஆகவே 5இல் யாருக்காவது ராகு கேது இருந்தால் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அழகாக ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, 5இல் ராகு கேது இருக்குது அப்படின்னா திருமணம் முடிந்து அவர்கள் கன்சீவாக இருக்கும்போது, அதாவது கர்ப்பமாக இருக்கும்போது அரச மரத்தை சுற்றி அந்த 10 மாதமும் சுற்றணும். வெள்ளி செவ்வாய் சுற்றி 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 வந்து 10 கன்னி பெண்களுக்கு அன்னதானம் போட்டு உணவு கொடுத்து அப்படியே செய்யணும். 10 பேர்த்துக்கு போடுறோம், மாதத்துக்கு 10 பேர். அப்போ 10 மாதம் 100 பேர்த்துக்கு சாப்பாடு. ஒரே நேரத்தில் 100 பேர்த்துக்கு போட தேவையில்லை, 10 பேர்த்துக்கு அன்னதானம் போடுங்க. அந்த விநாயகர் கோயில் அரச மரத்தை சுற்றுங்க. சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு தீர்க்காயில் குழந்தை பிறக்கும்ன்றான். அப்போ ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜோசியர்கள் பெண்ணினுடைய ஜாதகத்திலேயோ ஆண்களுடைய ஜாதகத்திலேயோ ராகுவோ கேதுவோ 5ஆம் இடத்தில் இருந்தால் கட்டாயம் நீங்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அம்மா திருமணம் முடிந்து நீங்கள் வந்து அரச மரத்தை கட்டாயம் 10 மாதம் சுற்றணும். இது மூல நூலில் போட்டிருக்கு, இது மூல நூலில் உள்ள செய்தி. அப்படி நீங்கள் சுற்றி விநாயகரை சுற்றி விநாயகருடைய தலையில் நல்ல நீரை ஊற்றி விநாயகரை குளிர வைத்து 10 கன்னி பெண்களுக்கு உணவை போட்டு அன்னதானம் போட்டால் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தீர்க்காயில் உள்ள குழந்தையாக பிறக்கும் என்று ஜோதிடர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்களும் இந்த குழந்தை நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னால் பேச முடியல, அழுக வருது. அதனால் இப்படி ஒரு சம்பவம் இந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.